ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்றைக்கு 2025ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் வரவு செலவு திட்டம் தாக்கல் ஆயிருக்கு நாடாளுமன்றத்தில். இதை தாக்கல் செஞ்சவங்க தமிழகத்து பெண்மணி நிர்மலா சீதாராமன். அவங்க ஒரு பெண்மணிங்கிற பெருமையோட தமிழகத்தின் இலக்கியங்களை அவங்களோட நாடாளுமன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சொல்லாடலை அல்லது மேற்கோள்களையோ காட்டி தான் அவங்க உரையையே ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட் உரையை அவங்க ஒரு திருக்குறள் மேற்கோள் காட்டி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த திருக்குறள் செங்கோன்மை என்கிற அதிகாரத்தில் வர்ற ஒரு குறள். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அதாவது நிர்வாகத் திறமை வாய்ந்த ஒரு அரசாங்கத்தின் கீழ் மக்கள் மிகுந்த பயனை அடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட பொருள். அந்த பொருளை உணர்த்தி இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெருமைகளோட இன்னொரு பெருமையும் சேர்ந்துருக்கு. இதில் டிடி சேனலில், அதாவது தூர்தர்ஷன் சேனலில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, அதில் ரொம்ப க்ளோஸ்அப்பில் ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க நாடாளுமன்ற நடவடிக்கைகள். பட்ஜெட் உரையை க்ளோஸ்அப்பில் ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. அந்த ஒளிபரப்பில் அவங்களோட புடவை மிகுந்த வரவேற்புக்குள்ளானது உலகள இந்த வகையில். அதாவது மிதிலா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற வகையை சேர்ந்த அந்த புடவை. துரிலா தேவி அப்படிங்கிறவங்க 2021 பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறாங்க. அவங்க கொடுத்த ப்ரைஸ் தான் அது. அதாவது அவங்க ஒரு பெண் என்டர்பிரனர். அவங்க நிர்மலா சீதாராமன் மேடம்க்கு ப்ரைஸாக கொடுத்த ஒரு புடவையை தான் அவங்க அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க. துரிலா தேவிங்கிற ஒரு என்டர்பிரனர், பெண் என்டர்பிரனர் கொடுத்த ப்ரைஸ், பரிசு பொருள் இந்த புடவை. அது வந்து மிதிலா ஹார்ட் ஒர்க் என்ற வகையை சார்ந்தது. இது ஒரு பெருமை. அதாவது இந்திய கலாச்சார பண்பாடு விளக்குற ஒரு புடவையை அணிந்து இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது ஒரு பெருமை இல்லையா? இந்த 3 பெருமையோட அறிவியல் சார்ந்து அவங்க லேப்டாப் தான் பயன்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி பட்டு துணியில் அமைச்ச ஒரு பட்ஜெட் அறிக்கையை தான் கொண்டு வருவாங்க. ஆனால் தொழில்துறை, அறிவியல் துறை சார்ந்த வளர்ச்சியையும் அவங்க லேப்டாப் மூலயமா கொண்டு வராங்க. பெண், அதே சமயத்தில் தமிழகத்தை சார்ந்த திருக்குறளை மேற்கோள் காட்டக்கூடிய பெண் நிதியமைச்சர், ஒரு பெண் என்டர்பிரனர், அவங்க கொடுத்த சாரியை பெருமைப்படுத்துகிற வகையில் இந்த பட்ஜெட் உரையில் அவங்க அணிந்திருந்த உடை, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருமையை பறைசாற்றுது. ஓகே, வெல்கம் மேம். இதே மாதிரி அவங்க தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷ் சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் பட்ஜெட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பக்கம் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் சேலஞ்சஸ் இருக்கும். இதுதான் பட்ஜெட். ஒரு பக்கம் அச்சீவ்மெண்ட்ஸு, ஒரு பக்கம் சேலஞ்சஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைந்தது, அதாவது தன்னிறைவு அடைஞ்சது. இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது பணம் வரும், அதை செலவு செய்வோம், அதில் எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ், நம்ம தேவைக்கேற்ப எவ்வளோ அந்த பணத்தை செலவு செஞ்சு நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டோம், அதுதான் அச்சீவ்மெண்ட்ஸு. அதே சமயத்தில் பூர்த்தி அடையாத சில தேவைகள் இருக்கும் இல்லையா, ஒரு நாட்டுக்கு தேவைகள், அந்த தேவைகளை சேலஞ்சஸ் என்ற வகையில் கொண்டு வருவாங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அண்டு சேலஞ்சஸ். அதில் ஒரு நாடு எவ்வளவு தன்னிறைவு அடைந்தது, இதுதான் பட்ஜெட்டோட சிம்பிள் வரையறை, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த அச்சீவ்மெண்ட்ஸு, சேலஞ்சஸ்ஸு, இதை வந்து தன்னிறைவு அடையிறது எப்படி அடைவாங்க, இந்த பட்ஜெட்டுங்கிற வரையறையை எப்படி அடைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிர்வாகம் இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகத்தின் கீழ் பல துறைகள் இருக்கும். அந்த துறைகளில் இந்த 2 பாயிண்ட்ஸ், சென்ட்ரல் பாயிண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த 2 சென்ட்ரல் பாயிண்ட்ஸை நோக்கி தான் அவங்களோட நிர்வாக நடவடிக்கைகள் இருக்கும். இப்போ புரிஞ்சதுங்களா? அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். அந்த நிர்வாக நடவடிக்கைகள் எடுத்ததில் தன்னிறைவு அடைஞ்சு அந்த நாடு எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, வளர்ந்துருக்கு. சிம்பிள். பட்ஜெட் இவ்வளோ தான். ஓகே, அந்த துறைகள் எடுத்துக்குவோமா? அந்த துறைகள்னால் ஃபஸ்ட்டு வேளாண் துறை வரும், கல்வி, மருத்துவம், சுகாதாரம், அடுத்தது அறிவியல் தொழில்நுட்பம் வரும். முக்கியமாக பட்ஜெட்டுனாவே வர்த்தகம் சார்ந்த துறைகள் நிறைய இருக்குது.
இந்த முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த 4 துறைகளை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வேளாண் துறையை எடுத்துக்குவோம். வேளாண் துறையில் வேளாண் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் இதை உற்பத்தி செய்யறதில்ல, வர்த்தகம் சார்ந்தும் உற்பத்தி செய்யறது, வர்த்தகம் சார்ந்தும் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணோம், எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, இதை தன் உரையில் 90 நிமிட உரையில் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக சொன்னது, அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அது சில பேருக்கு நிறைய புரியாது. 3.6% வந்து கொஞ்சம் வளர்கிறதுக்கு வேளாண் துறையில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம், சும்மா சிம்பிளாகவே நம்ம பார்ப்போம். வேளாண் துறையில் தன் தானிய கிருஷி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக இது எல்லாருனாலையும் உற்று நோக்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, அதோட அச்சீவ்மெண்ட்னா அதோட சேலஞ்ச் என்னன்னு பார்ப்போம். அதாவது மைக்ரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, இடம்பெயர்தல், அதாவது குடியே பெயர்தல். ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் இன்னொரு இடத்துக்கு பெயர்றாங்க. அதே மாதிரி அவங்க வீடு, அவங்களோட எல்லா அதாவது வேளாண் சார்ந்த தொழிலை கூட விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அதனால அந்த வேளாண் சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்படுது இல்லையா. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு போகிற கிராம மக்களால் வேளாண் துறையில் உற்பத்திகள் கொஞ்சம் குறையுது, நிறைய டிஃபிகல்ட்டை சந்திக்கிறாங்க வேளாண் மக்கள். அதனால் அந்த துறையை வந்து உற்பத்தி பெருக்கத்தில் நிமிர்ந்து நில்ல செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா இந்த பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு உள்ள டிஃபிகல்ட்டிஸு பணம், அதாவது வானம் பார்த்த பூமி இல்லையா, வானோக்கி வாழும் உலகெல்லாம், அவங்கள தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அவங்க வானம் பார்த்த பூமின்னுவாங்க. திடீர்னு மழை வந்துருச்சுன்னா எதுனா ஒரு பயிர் சேதமாயிடும், அதனால் டிஃபிகல்ட்டு, அவங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படும். அந்த ஒரு சின்ன உதாரணம் தான் இதெல்லாம். ரொம்ப டீப்பாலாம் போனால் ரொம்ப போர் அடிக்கும். அதனால் இந்த உதாரணத்தோட நஷ்டம் ஏற்படும் போது அந்த தொழிலில் அவங்க எப்படி நிலைச்சு நிற்பாங்க அப்படிங்கிற நோக்கம் அரசாங்கத்துக்கும் இருக்கும் இல்லையா. ஏன்னா ஒரு விவசாயி, ஒரு மாநிலம், ஒரு நாட்டோட விவசாயி வளர்ந்தாதான் நாடு வளரும். பட்ஜெட்டோட நோக்கம் இதுதான். அதில் இந்த தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தில் மைக்ரேட்டட் அக்ரிகல்ச்சரிஸ்ட்டை அவங்க இடத்துலையே இருந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல், எந்த பின்விளைவுகளும் இல்லாமல், கஷ்டங்களும் இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. பண வழியிலையும் சரி, அந்த வேளாண் துறை சார்ந்த வேளாண் உற்பத்தியை பெருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களையோ அல்லது பண உதவி, கடன் உதவி செய்யறதுக்கோ இந்த திட்டம் வந்து உதவும். இது உதவுறதுனால அந்த விவசாயிகள் அவங்க பூர்வீக குடியான அந்த கிராமத்திலேயே இருந்து அவங்க தொழிலை மனமும் வந்து செய்வாங்க. அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட ஒரு சீரிய நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கம் மைக்ரேட்டட் ஆகக்கூடாது மெட்ரோபாலிட்டன்லேருந்து. அதே மாதிரி மக்களாகிய நம்ம என்ன சிந்திக்கணும்னா, அவங்க நிர்வாகத்தில் ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க, ஒரு பட்ஜெட் போடுவாங்க. நம்ம என்ன சிந்திக்கணும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா. நம்ம என்ன சிந்திக்கணும்னா, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு எல்லா மக்களும் போகலாம், அவங்களும் வளரணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா. கண்டிப்பாக போகலாம், விவசாயிகள் அங்கேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் கூட போய் விவசாயத்தையும் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்லி அவங்க கிராமத்திலே இருக்கணுங்கிறதுக்காகலாம் சொல்லிட்டு இல்லை. ஓகே, அதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலேருந்தும் விவசாயிகளாக மாறலாம் இல்லையா. ஓகேவா, இந்த மாற்றி யோசிக்கணும். இந்த மாதிரி யோசனைகள் ஒரு நாட்டோடைய பட்ஜெட்டை, அதனுடைய தன்னிறைவு வளர்ச்சி அடைந்த நோக்கத்தை வளர்த்துவிடும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதாவது கிராமத்தில் இருக்கிற மக்கள் மைக்ரேட் ஆகக்கூடாது, நிறைய ஆகக்கூடாது. அவங்க போகலாம் வரலாம், ஆனால் நிறையா போகக்கூடாது. கிராமத்தில் இருக்கிற விவசாயத்தையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம். அதே மாதிரி சிட்டிஸில் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இப்போது நிறைய நிலங்களெல்லாம் வாங்கி போட்டு விவசாயத்தை நம்ம நாட்டோட உற்பத்தியெல்லாம் பெருக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கணும் நமக்கு. இந்த பட்ஜெட் மட்டும் பார்த்தா போதாது. விவசாயிகளுக்கு தன் தானிய கிருஷி யோஜனா திட்டம், ஏதோ ஒன்று திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, அப்படியெல்லாம் பார்த்துக்கூடாது. மைக்ரேஷன்னா என்ன, அதனுடைய பின்விளைவுகள் என்ன, ஒரு விவசாயி அங்கே இருந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி போகிறதும்
இல்லை ஒரேடியாக அவங்க விவசாயத்தில் நலிவடைஞ்சிட்டாங்க, அதனால் நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு போய் அங்கே நான் பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அவங்க அங்கேயே இருக்கட்டும், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கும் போயிட்டு அந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டோம், அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கட்டும் அப்படிங்கிற தான் இந்த பட்ஜெட்டோட நோக்கம். எந்த இயர்லேயுமே இந்த மாதிரி ஒரு திட்டங்களை தான் அரசாங்கம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வகுப்பாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் மக்கள். ஓகே, அதே மாதிரி அடுத்தது கல்வி திட்டம். கல்வி திட்டத்தில் இளைஞர்கள் தான் இருப்பாங்க, குழந்தைகள் தான் இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள். அந்த குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடைந்த பாதையை இந்த பட்ஜெட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பார்வையாக இருக்குது. ஒரு மேல்நிலை பள்ளியிலையோ உயர்நிலை பள்ளியிலையோ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. எதுக்காக? ஏன் எந்த இதுலேயும் செல்ஃபோனே இல்லையா, எந்த கிராமத்துலேயும் செல்ஃபோனே இல்லையா, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது. அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோட ஒரு செயல்வழி கற்றல் மூலயமா புக் படிக்கிறத விட ஒரு செயல்வழி கற்றல், அந்த இது ஸ்மார்ட் போர்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை பார்த்து கற்றுக்கிறது நிறைய ஒரு வளர்ச்சி, மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் முக்கியமாக சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில். அதே மாதிரி சக்சம் அங்கன்வாடி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சக்சம் அங்கன்வாடி திட்டத்தில் சிறு குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்கள், அதே சமயத்தில் அடலசன்ட் கேர்ள்ஸ், முக்கியமாக வயதுக்கு வந்த பெண்களும் இந்த திட்டத்தில் பயனடைவாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த திட்டங்கள்லாம் இருந்திருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு பாதைக்கு கொண்டு செல்றதுக்கு தான் இந்த திட்டத்தையும் திரும்ப பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. தட் இஸ் சேலஞ்ச் இல்லையா, இன்னும் அச்சீவ்மெண்ட் வரல. வேளாண்மை துறையில் அந்த மைக்ரேஷன் அந்த பார்ட் வந்து சேலஞ்சஸில் தான் இருக்குது. ஒரு 80% 85% விவசாயம் வளர்ந்திருந்தாலும் 100% எடுத்துகிட்டு வர்றதுக்காக அந்த மைக்ரேஷனை கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறது குறிக்கோள் இந்த பட்ஜெட்டில். அதே மாதிரி கல்வியில் மாணவர்களையோ அல்லது பெண்களையோ அல்லது குழந்தைகளையோ, பாலூட்டும் தாய்மார்களையோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறது இந்த பட்ஜெட்டோட குறிக்கோள். இது தன்னிறைவு தானே, தன்னிறைவை நோக்கி செல்கிற நடவடிக்கை தானே, இதுதான் பட்ஜெட். ஓகே, அடுத்தது காமர்ஸு, வர்த்தகம்னு வருவோம். ஒரு செப்பல் போடுறோம், அது ஃபுட்வேர் தொழில். ஓகே, ஒரு மருந்து எடுத்துக்கிறோம், அது வந்து ஒரு மெடிசன் சம்மந்தமான தொழில். ஓகே, அந்த ஃபுட்வேர் வந்து தொழிலில் ஏன் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைப்போம். அது வந்து ஒரு லாபம் தர்ற தொழில் ஒரு நாட்டுக்கு. அதை சார்ந்து அந்த கழிவுகள்லாம் ஒரு ஏரியில் கலக்கிறதோ இல்லை நதி நீரில் கலக்கிறதோ அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் உற்பத்தி எவ்வளோ பெருகுது, தோல் தொழிற்சாலையெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த ஏற்றுமதி பொருட்கள் மீதும் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில், அதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மருத்துவத்துறையில், சுகாதாரத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிசன்ஸு விலை குறைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய மெடிசன்ஸு தேவைப்படுது அப்படின்னா. இன்னொரு வகையில் யோசித்து பார்த்தோம்னா, நமக்கு அவ்வளோ நோய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஆமாம், புற்றுநோய் மையங்கள் மாவட்ட அளவில் வர்ற மாதிரி ஒரு 30 சென்டரோ 36 சென்டரோ சொல்லியிருக்காங்க. அந்த சென்டர்களில் ஆரம்பிக்க போகிறத சொல்லியிருக்காங்க. அப்போ புற்றுநோய் வந்து பெருகிறது தானே அர்த்தம் இந்தியாவில். அந்த புற்றுநோய் ஏன் பெருகுது? உணவு முறைகள், பாரம்பரிய முறையில் உள்ள சுகாதார உணவு முறைகளை நம்ம எடுத்துக்க அதுதான் காரணம். அவங்க பட்ஜெட்டில் சொல்லிட்டாங்க. நம்ம யோசிக்க வேண்டிய, திங்க் பண்ண வேண்டிய ஒரு முறை வந்து இதுதான். அதாவது எந்த நோயும், புற்றுநோய் மட்டும் இல்லை, சுகர் நிறைய பேருக்கு இருக்குது. எதுனா காஃபியில் சக்கரை போடாதீங்கன்னுவாங்க, என்ன அப்படின்னு கேட்டால் சுகர் அப்படின்வாங்க. புற்றுநோய் அதிகரித்துட்டு வருது. அதே மாதிரி இந்த நோய்களெல்லாம் குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக நம்ம உணவு முறையை மாற்றணும். எப்படி? அந்த வேளாண் துறையில் இருக்கிற அந்த விவசாயிகளுக்கு உதவலாமே நம்ம கூட. அந்த சிறுதானிய வகைகளில், தானிய வகைகளில் நம்ம நிறைவடைஞ்சிட்டோம், பருப்பு வகைகளில் தான் நிறைவடையில். அது ஒரு சேலஞ்சாக இருக்குது ஒரு பக்கம். பருப்பு வகைகளில் இன்னமும் சேலஞ்சு தான், அது நிறைவடையில். மற்ற தானியங்கள்லாம் நிறைவடைஞ்சிட்டோம், இருந்தாலுமே அதை முன்னேற்றத்துக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் இது அமைஞ்சது. அதே மாதிரி சிறுதானிய வகை உணவுகளை, கேழ்வரகு, கம்பு, ராகி, இது போன்ற உணவுகளை, அந்த பசுமை நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு நோயற்று
நம்ம வாழ்வோம் அப்படின்றதும் இந்த பட்ஜெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்குது. நோயற்று வாழ்ந்தால் அந்த மாத்திரைகளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த மாத்திரைகளை விலையை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் உற்பத்தி அப்படிங்கிற லெவலில் பார்த்திங்கன்னா அந்த தானியங்கள் உற்பத்தி தான் இதில் மிக பெரும் கருத்தாக பார்க்கப்படுது. தானியங்களில் பருப்பு வகைகளில் தான் தன்னிறைவு அடையலை, அதை நம்ம பார்ப்போம். தானிய வகைகளை எப்படி உபயோகப்படுத்துறது, அதே இந்த பட்ஜெட்டில் எப்படி கொண்டு போகிறது, அதனுடைய உற்பத்தி என்ன, இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வேளாண்மை துறை தெரிஞ்சுக்கிட்டோம், அதில் மைக்ரேஷன் முக்கியமாக பேசப்பட்டது. அடுத்தது கல்வியில் அதாவது வருங்கால தூண்களான மாணவர்கள் அவங்களுக்கு வளர்ச்சி, அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, மெட்ரோபாலிட்டன் மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் உள்ள ஈக்குவலான ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த பட்ஜெட் ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சுகாதாரத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஒரு நல்ல இயற்கை உணவில் அமைந்த தானிய வகைகளை எடுத்துகிட்டு போகணும். இதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டான ஒரு பதிவு, யூரியா சென்டர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. யூரியான்னா நம்ம செயற்கை யூரியாஸ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது நல்ல உணவா? இல்லையே. அது ஏன் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அரசாங்கம் ஒரு அது யூரியான்னா நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த நைட்ரஜன்கிற அந்த உயிர் உரம் வந்து விதைகளில் போட்டு அந்த தாவரங்களை வேளாண் துறையில் உள்ள அந்த வேளாண் உற்பத்தியை பெருக்குவாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுறது தான் இந்த நைட்ரஜன்கிற வேதியியல். யூரியா அதுலேருந்து தான் வருது. NH3 அம்மோனியான்னு சொல்லுவாங்க, CO மோனாக்சைடு. இந்த மோனாக்சைடு எடுத்துகிட்டு நைட்ரஜன் அந்த ஊட்டச்சத்து தான் அந்த வேர்களுக்கு கொடுத்தா அந்த தாவரங்கள் நல்லா வளரும். இதை வந்து இயற்கையான முறையில் எப்படி செய்யுது? இயற்கை உரத்தை போடணும். மண் சார்ந்த உரங்கள், மண் உரம் சார்ந்த உரங்கள், இதை வந்து நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். விவசாயிகள் இல்லை அங்கேருந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலேருந்து புலம்பெயர்ற விவசாயிகளாக ஆகிறவங்க மக்கள், அதாவது இயற்கை சார்ந்த உணவுகளை தான் நாங்கள் உண்போம், இது வந்து இயற்கை முறையில் செய்த விவசாயமா அப்படிங்கிற விழிப்புணர்வும் இதில் வந்துடுது இல்லையா. இது பட்ஜெட்டில் யூரியா உரம் தயாரிக்கும் ஆலைகள் அமைத்தல் அந்த கேட்டகரியிலையும் வந்துடுது. ஃபஸ்ட்டு வேளாண் துறையில் மைக்ரேஷன், கல்வியில் டெவலப்மெண்ட், யூத்தோட டெவலப்மெண்ட், ஸ்டூடெண்ட்டோட டெவலப்மெண்ட். அடுத்தது சுகாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்காமல் நோயற்ற வாழ்வு வாழணும். அதற்காக இந்த இயற்கையான உணவுகளை தயாரிக்கணும் நாடு அப்படிங்கிறது ஒரு சின்ன நர்ஷலில் தான் இதை எடுத்துகிட்டு போகிறோம். பட்ஜெட்டில் நிறைய பெரிய பரந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது வேலை வாய்ப்பின்மை வந்து குறைஞ்சிட்டு வருது, அதுவும் ஒரு நல்ல விஷயம். இந்த பட்ஜெட் ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி அடுத்த நிதியாண்டுலேயும் இந்த பட்ஜெட் ஒரு தன்னிறைவு அடைந்த ஒரு நாடாக வளர்ந்து அந்த பட்ஜெட்டை பெண்களே தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட, ஆண்களும் தாக்கல் செய்யலாம், பெண்கள் தாக்கல் செஞ்சால் அது ஒரு சிறப்பு. அது அது அதை பேஸ் பண்ணி தான் அந்த குறிக்கோளோட தான் சொன்னது, ஆண்கள் கோச்சிக்க வேண்டாம். அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு பட்ஜெட் தாக்கல் ஆகட்டும். வருமான வரி அப்படின்னு பார்த்தோம்னா 12 லேக்ஸ், அதாவது 12 லட்சத்தில் இருக்கிற அந்த வரையறைக்குள்ளே இருக்கிறவங்க வந்து எந்த வரியும் கட்ட வேணாங்கிற ஸ்வீட் செய்தி சொல்லியிருக்காங்க. மக்களெல்லாம் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மகிழ்ச்சியோட அந்த பெருமை இருக்குது இல்லைங்களா. நம்ம திருக்குறளில் சொன்னாங்க, ஒரு சாரீ கட்டிகிட்டு இருந்தாங்க, இந்திய கலாச்சார பண்பாடோட சாரீ. துரிலா தேவிக்கு நன்றி, நிர்மலா சீதாராமன் மேடமுக்கும் நன்றி. அதே மாதிரி இலக்கியங்களை உலகளவில் பரவ செய்தாங்க அவங்க, ஒரு பெண் நிதியமைச்சர். இந்த பெருமைகளோட அடுத்த வருஷமும் இன்னும் சில பெருமைகளோட இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த அச்சீவ்மெண்ட்ஸ், சேலஞ்சஸ், தன்னிறைவு, இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி.